விஜய் நைனா, நீ சாப்பாடு போடுற, நாங்கள் வயிறுக்குள்ளர சாப்பிட்றோம், எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. உன் பேரை சொல்லி எல்லா ஜனமும் நல்லா சாப்பிட்றோம். அவர் கடவுள். விஜய் தம்பி தான் சொல்லுது. ஆமா, அது கடவுளுக்கும் மேல நாங்க நினைச்சுன்னு இருக்கிறோம். ஏதோ அந்த மனசு வந்து எங்களுக்கு சோறு போறதோட அந்த மனசு ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அமைச்சர் வந்து இதுக்கு வந்து சமத்துவ உணவகம்னு பேர் வச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்க பொதுமக்கள் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறேன்னா விஜய் சாப்பாடு, என் புள்ள கொடுக்குற சாப்பாடு. அதனால அவங்களுக்கு நம்ம ஒரு பேர் வச்சு அவங்க தளபதிக்கு ஒரு பேர் வச்சு ஏடிஎம்கேக்கு சரி திமுக சரி கிடையாது. இவர் தான் பண்ணுறாரு விஜய். ஆட்டை பற்றி என்னத்துக்கு குறை சொல்லணும்? நல்லதாக இருக்குது, அப்புறம் எதுக்கு குறை சொல்லணும்? மரியாவில்சன் தெரியுமா? எம்எல்ஏ 80 நாளாக அவர் சாப்பாடு போடுறாரு. எம்எல்ஏ எப்போ ஆனாரோ அதுலேருந்து சாப்பாடு போட்டுன்னு தான் இருக்காரு தொடர்ந்து. அவர் யாருன்னா ஒழிச்சு காட்டன்னு நினைச்சாலும் ஆனா கடவுள் ஒழிக்க மாட்டாரு. ஆமா, கழிச்சுட்டா போறான். கழிச்சிட்டேன்னா நானே வந்து நின்று காலையிலே மத்தியானம் அருமையாக இருக்குது. எம்எல்ஏ நன்றி நன்றி நன்றி. 5 வருஷத்துக்கு பண்ண சொல்லியிருக்காரு. 5 வருஷத்துக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க, ஆட்சியில் வரைக்கும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம வரும் வர சொல்லலாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, உறுதியா சொல்லியிருக்காரு. எல்லாமே 2 வேளை நல்லா இருக்கு. ஆட்சி நல்லபடியா நடக்கணும். இந்த ஆட்சி கடைசி வரை முடியணும் நல்லபடியா. அது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மொத்தம் ஆர்கே நகருக்கும் அது போய் சேரணும், ஜனங்களுக்கு போய் சேரணும். ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 150-200 பேர் சாப்பிடுவாங்க ஒரு இடத்துல. இது போல் 7 வார்டுலேயும் இருக்குது. விஜய் நைனா, நீ சாப்பாடு போடுற, நாங்கள் வயிறுக்குள்ளர சாப்பிட்றோம், எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு உதவி பணம் எத்தனை நீ காலம் போகிறோம் எலெக்ஷன் ஓட்டு வருவேன். அதனால் எதுவும் ஃபெயில் ஆகாது. உன் பேரை சொல்லி எல்லா ஜனமும் நல்லா சாப்பிட்றோம். அவர் கடவுள். இந்த நேரம் வந்து கடவுள் ஆட்டா நகர் தொகுதி எல்லா ஜனமும் எல்லாமும் சாப்பிடுறது உன் பேரை சொல்லி. எந்த குறையும் கிடையாது, நல்லா செய்கிறாங்க. எங்களுக்கு உதவி பணம் ஏற்று நீ காலம் போகிற ஓட்டு நீ தான் வரணும். சாப்பாடு எப்படி இல்லை, எப்படி இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்குதுப்பா, போதும் எங்களுக்கு, அதுவே போதும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாதிரி கண்ணா திறந்துக்கிறாரு. உண்மையிலே எனக்கு உடம்பெல்லாம் சிலுகுது. அதனால இந்த கோயிலில் கொண்டாந்து நீ போகிறது எங்களுக்கு ரொம்ப புண்ணியம். நாங்கள் நீ போகிறதுலேருந்து நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். யாரு போட சொல்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, விஜய் தம்பி தான் சொல்லுது. ஆமா, விஜய் சாப்பாடு அது ஒரு ஆப். அது கடவுளுக்கும் மேல நாங்க நினைச்சுன்னு இருக்கிறோம். ஏதோ அந்த மனசு வந்து எங்களுக்கு சோறு போறதோட அந்த மனசு ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விஜய் வந்து இப்படி வந்து சாப்பாடுலாம் போடுவார், நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. யாருமே ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி வந்தது இல்லை. நான் தான் சொல்றேன்னு நினைக்காது, அந்த தெய்வம் சொல்ற மாதிரி நான் சொல்றேன். நான் எப்படியும் அப்படிதான் பேசுவேன். அதுக்காக கட்சியெல்லாம் அப்படி இல்லாமல் பேச மாட்டேன். கட்சி மாதிரிலாம் யாரும் எனக்கு பிடிக்கல அப்படிலாம் பேச மாட்டேன். ஆனால் ஒழுங்காக யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டுன்னு நினச்சி நான் போட்டேங்க. சாமிக்கு ஐயர் பகல் என் இதுவை அங்கே வச்சு படிச்சுட்டு எடுத்துன்னு போய் நான் போட்டு வாங்க. நீட்டாக விட்டாங்க, லைன் கூட இல்லாமல். ஆமாம், பின் யாருக்கு என் ஓட்டு யாருக்கு போட்டு வேஸ்ட்டாக அவ சொல்கிறேன். சாகும்போது உருப்படியாக போடணும்னு நான் நினச்சி போட்டு வரேன். ஆமாம், ஏன்பா எனக்கு இல்லைனாலும் நாட்டுக்காக நல்லா இருக்கட்டுமே. அப்போ எனக்காக நான் போட்டதா இல்லை. இது வந்து நாட்டுக்கே நல்லா இருக்கட்டும் அப்படிதான் நினச்சி நான் போட்டேன். கண்டி அவருக்கு வந்து நல்ல மனசு, அதுவே எங்களுக்கு கடவுள் தோணை. புரியுதுங்களா? அவர் யாருன்னா ஒழிச்சு காட்டன்னு நினைச்சாலும் ஆனா கடவுள் ஒழிக்க மாட்டாரு. ஆமா, கழிச்சுட்டா போறான். கழிச்சிட்டேன்னா நானே வந்து நின்று ஏதோ பண்ணிட்டு எனக்கு உயிர் போயிட்டாலும் பரவாயில்ல, இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஏதோ செஞ்சுட்டே போயிடுவேன். அப்படி கழிச்சாங்கண்ணா அது மாதிரி இந்த அம்மாவுக்கு பெராத்திக்கும் தான் நான் போட்டேன். அந்த அம்மாவுக்கும் தாண்டிட்டாங்கன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு அழிவு தான். இல்லப்பா, நாட்டை காப்பாற்றணும். ஏமாத்திக்கின்னு இருந்தாக்கா அது செட் ஆகாது இல்லையாப்பா. எங்களுக்கும் அது தேவை தானே. எப்பா எங்க ஓட்டு வந்து உயிர் மாதிரி, நாங்க அதை அழிக்கிறோம் சொன்னா அவங்க அழிக்க கூடாது. அழிச்சிட்டாங்கன்னா அது எங்களுக்கு அது தேவை கிடையாது. ஆமா, நான் தான் சொல்றேன், சாமியாண்ட வச்சு எடுத்துன்னு போய் போட்டேன். அது வட்டம் நாட்டுக்கு நல்லதா இருக்கட்டும் அப்படிதான் நினைச்சு அப்போ கூட நினைச்சீங்க. எனக்கு நல்லது நீங்க சோறு போட்டீங்க அப்படிலாம் நினைக்கல. ஆனா நீங்க அந்த நினைச்சதுக்காக சோறு கொண்டாந்து போடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு சாப்பாடுலாம். ஆமா, சாப்பாடுலாம் நல்லா இருக்கு தம்பி. விஜய் சாப்பாடு காலையிலே மத்தியானம்
அருமையாக இருக்குது. எம்எல்ஏ நன்றி நன்றி நன்றி. எத்தனை நாள் ஐயா சாப்பிட்டீங்க? நான் ஒரு மாதமாக 1.5 மாதமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. கேட்குற அளவுக்கு சாப்பாடு நல்லா கேட்குறவங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குது. ஆட்சி நல்லா இருக்குது. மீண்டும் மீண்டும் அவர் தான் வரணும் ஆட்சி. உங்க எம்எல்ஏ வந்து திடீர்னு இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தீங்க? இல்லையா அதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கேக்கு சரி திமுக சரி கிடையாது. இவர் தான் பண்ணுறாரு விஜய். அவர் நல்லதாக செஞ்சார். நீராட்சி நல்லா 100 வயசு வரைக்கும் இருப்பார். நல்லா இருப்பார். நல்லா இருக்குது. சாப்பாடு அருமையாக இருக்குது. எவ்வளோ பேர் ஐயா சாப்பிடுவாங்க டெய்லி? எப்படியும் குறைஞ்சி ஒரு 150-200 பேர். காலையில் மத்தியானம் 2 வேளையும் எல்லாம் பார்சல் வர வாங்கிட்டு போகிறாங்க. டப்பாவில் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சாப்பிட்டு இல்லை அதெல்லாம் கிடையாது. ஃப்ரீ தான். காசு எதுக்கு? காசை கொடுத்தா அவ்வளோதான். ஃப்ரீ தான். சாப்பாடு அருமையாக இருக்குது. ஃப்ரீ சாப்பாடு தானே? அதெல்லாம் கிடையாது. நல்லா போடுறாங்க. வகுத்துக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்க. அது ஆரம்பத்துலேருந்து போட்டதுலேருந்து நான் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. குறை எதுவும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தினாக்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்றது ஜனங்க நிறைய வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஒன்றும் விரிவுபடுத்தலாம். சாப்பாடு பற்றி எந்த குறையும் கிடையாது. இந்த எம்எல்ஏ வந்து இப்படி பண்ணுவார் நீங்க எதிர்பார்த்து? இல்லை அதெல்லாம் இப்போ யாரும் எதிர்பார்த்தது கிடையாது. எதிர்பார்க்காத அளவு தான் செய்துக்கிறாங்க. இப்போ அதை பற்றி ஒரு குறையும் கிடையாது. நல்லா ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? ஆட்டை பற்றி என்னத்துக்கு குறை சொல்லணும்? நல்லதாக இருக்குது. அப்புறம் எதுக்கு குறை சொல்லணும்? நல்லா இருக்குது. பட்ஜெட்லாம் நல்லா இல்லை. ஆட்சி செய்ய தெரியாதவங்க ஆட்சியில் இருக்காங்க. எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே வரவங்களாம் ஆட்சி செய்கிறதுக்கு வராங்க. எல்லாம் அப்படி தான் வராங்க. அதுக்கப்புறம் செய்ய தான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய நிலைமை தெரியும். நீங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ஆமாம். கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்க? கொடுக்குறாங்களே. நான் சாப்பிட்றது தான் வயிறு இல்லை. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அதை பற்றி பண்ணி கிடையாது. யார் இந்த சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நம்ம எம்எல்ஏ இந்த மரியம் மினிஸ்டர் தானே. அவர் தான். நான் வந்து இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். இதுவரையும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் வந்து கடவுள் புண்ணியமாக சேனியமங்கல் சாட்சியாக சொல்கிறேன். இன்னைக்கு தான் வந்து நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது சாப்பாடு. சாப்பாட்டை பற்றி எந்த குறை கிடையாது. சூப்பராக கேட்குற அளவுக்கு சூப்பராகுது. நான் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பற்றி சாப்பாடு கொடுக்க சொன்ன தெரியுமா? வில்சன் மரியா வில்சன் தெரியுமா? எம்எல்ஏ 80 நாளாக அவர் சாப்பாடு போடுறாரு. எம்எல்ஏ எப்போ ஆனாரோ அதுலேருந்து சாப்பாடு போட்டுன்னு தான் இருக்காரு. தொடர்ந்து ஒன்றும் குறை கிடையாது. காலையில் மதியானம் 2 வேளையும் போடுறாரு. எந்த ஜனமும் வந்து இதுவரையிலும் குறை சொன்னது கிடையாது. யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம். அது ஆமாம், ஃப்ரீ தான். அதெல்லாம் ஒன்றும் அவர் வந்து பொதுமக்களுக்கு அவர் பொது நன்மை செய்கிறாரு. அவ்வளோதான். நம்ம எதிர்பார்க்காதான் செய்கிறாங்க. எதிர்பார்த்து யாருன்னா செய்வாங்களா? முதியோர் பென்ஷன்லாம் பாவம் ஏழைங்களுக்கெல்லாம் கொடுக்கல ஏற்றுந்த அதை போட சொல்லுங்க. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. நாங்களும் வந்த நாள்லேருந்து சாப்பிட்றோம். இங்கே எப்போ ஆட்சியில் வந்தாரோ அந்த ஆட்சியிலேருந்து சாப்பிட்டுங்கிறோம். நாங்கள் எல்லாமே 2 வேளை நல்லா இருக்கு. ஆட்சி நல்லபடியாக நடக்கணும். இந்த ஆட்சி கடைசி வரையும் முடியணும் நல்லபடியாக. சாப்பாடு யார் கொடுக்க சொன்னது தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் கொடுக்க சொன்னார். விஜய் தான் கொடுக்க சொன்னாரு. உங்க தொகுதி எம்எல்ஏ கொடுக்க சொல்லுங்க. எங்கள் எம்எல்ஏவா நான் தான் பார்க்குறோம். அவர் தான் வராரு போகிறாரு. நல்லா செய்கிறாரு. எதுவும் அதில் தொல்லலாம் இல்லை. எந்த குறை இல்லை. எல்லாபடியும் நல்லபடியாக செய்கிறாரு. நல்லபடியாக அவங்க இருக்கணும் எங்கள் ஆட்சியில். 2 வேளையும் சாப்பாடு நிம்மதியாக நல்லா நறுசுவான சாப்பாடாக இருக்குது. எந்த தவறுதலும் இல்லை. அதாவது இவர் தீர்மானம் போட்டதுலேருந்து இவர் வந்து ஆட்சி வந்ததுலேருந்து இந்த எம்எல்ஏ நல்ல தகுதியான சாப்பாடு போடுறாங்க. 3 வேளையும் 2 வேளையும் சாப்பிட்டுங்கிற திருப்தியாக ஒன்றும் இது குறைபாடும் இல்லை. இதை நம்ம நன்றி சொல்லணும் விஜய்க்குன்னு சொல்லி. கேட்குற அளவுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்களா? வயிறு கூட கொடுக்குறாங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. மூஞ்ச காட்டுறது அப்போ அதெல்லாம் இல்லை ஐயா. எந்த அந்த மூஞ்ச சுழுக்கமோ அந்த எரிர்ப்போ எதுவும் இல்லை ஐயா. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு புதினா சாதம் சாப்பிட்றோம். ஒரு நாள் பொங்கல் போடுறாங்க. ஒரு நாளைக்கு வடை அப்பளத்தோட வெள்ளை சாதம் போடுறாங்க. திருப்தியாக சாப்பிட்றோம். இந்த குறைபாடு இல்லை. இந்த தொகுதியில் எம்எல்ஏ நம்ம மறுபடியும் செய்கிறாங்க ஐயா. சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பாடு சூப்பராக இருக்குதுப்பா. 10 நேரத்துக்கு வந்தோமா கிடைக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. விஜய் தான் வரணும். விஜய் என் பையன் அவர் தான் வரணும். இந்த கட்சி யார் கொடுக்க சொன்னது தெரியுமா உங்களுக்கு? எம்எல்ஏ அவர் தான் கொடுக்குறாரு.
சாப்பாடுலாம் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எத்தனை நாள் அம்மா சாப்பிடுறீங்க? நான் இங்கே போட்ட நாள்லேருந்து சாப்பிட்டு எத்தனை தான் நாள் போட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு? இருக்கும். ஒரு 3 மாதம் இருக்குமாம்மா, 3 மாதம் இருக்கும்பா. 3 மாசமா ஆமாம், கிடைக்குது. பசியாக Daily- சாப்பிட்றோம் டெய்லி. என்னென்ன சாப்பாடு போடுவாங்க இங்க டெய்லி? அதை பிந்தி தக்காளி சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு சாப்பாடை பற்றி. ஒரு காலையில் வந்து பொங்கல், கிச்சடி, சேமியா கொடுக்குறாங்க. காலையிலயும் போறாங்க, மதியம் ஆமாம் ஆமாம், ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. நாள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் கேட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க, வாங்கிக்கணும் போகிறாங்க வீட்டுக்கும். ஒன்றும் குறை கிடையாதுப்பா. சாப்பாடு காசுல எதுவும் இல்லை. அதெல்லாம் கிடையாது. இப்போ ஃப்ரீ சாப்பாடு தானே? ஆமாம், நீங்க கேட்கும்போது உங்ககிட்ட முகம் சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு லைனில் நின்று வாங்கிட்டு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. குறையில்லாத நடந்து. யார் வேணா வந்து சாப்பிடுங்க. ஆமாம், எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு. சாப்பாடு கொடுக்குற எங்கள் பையன் விஜய்க்கு நன்றி. முதல்ல வணக்கம். நான் என் பேர் மோகன். இந்த ஆர்கே நகர் 42 வட்ட செயலாளராக இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவ உணவகம் இது வந்து நம்ம அமைச்சர் மரிய வில்சன் அண்ணன் அவர் சார்பாக ஆர்கே நகர் ஃபுல்லாக 7 வார்டுக்கும் கொடுக்குறாங்க. 7 வார்டுக்கும் கொடுக்குறாங்கன்னா இது வந்து மற்றவங்க சொல்லியோ எங்களோட கோரிக்கையோ இல்லை. இவருடைய தனி மனிதனுடைய ஆசை. இந்த நம்ம ஆர்கே நகர் மக்களுக்கு, நம்மளை ஜெயிக்க வச்ச இந்த மக்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுக்கணும். அது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் மொத்தம் ஆர்கே நகருக்கும் அது போய் சேரணும், ஜனங்களுக்கு போய் சேரணும். ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 150-200 பேர் சாப்பிடுவாங்க ஒரு இடத்துல. இது போல் 7 வார்டுலேயும் இருக்குது. 7 வார்டுலேயும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000-2500 பேர் கிட்ட சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சந்தோஷமாக அவர் வாழ்த்திட்டு போகிறாங்க. இதோடைய நன்மைகள்லாம் இவர் ஒருத்தருக்கும் இந்த மனுஷனுக்கு தான் போய் சேரும். அமைச்சர் கூப்பிட்டு பேசும்போது இது போல் இந்த ஆர்கே நகரில் வந்து மக்களுக்கு சாப்பாடு உணவு வழங்கணும், சமத்துவ உணவு வந்து இது போல் பேரில் வழங்கணும். அதுக்கு நீங்கள் நிர்வாகியான உங்களோட ஒத்துழைப்பை இதை செய்ய முடிக்கணும், எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்கன்னாரு. அவருடைய அழைப்பின் பேரில் நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம். தினமும் காலையிலையும் மதியம் 2 வேளையும் கொடுக்குறாங்க. 2 வேளையும் என்ன நான் இங்கேருந்து பண்ணுற போல் மற்ற 7 வார்டுலேயும் அந்தந்த வட்ட செயலாளங்க அவங்க நிர்வாகிங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் சொன்ன வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சம்பளம் அதெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் செய்யலை. இன்னும் அதுக்குண்டான இதுவும் வந்து அமைச்சர் சீக்கிரமே எங்களுக்கு நல்ல வழி பண்ணி தருவார், அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நம்ம மக்கள் வந்து அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் சின்ன மிஸ்டேக் கூட அவர் நாங்கள் தவறு பண்ணி அந்த கெட்ட பேர் அவர் போகக்கூடாத வருஷம் எங்கள் வேலையெல்லாம் நாங்கள் எழுந்துட்டு அவருக்கோசம் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்குண்டான நன்மைகள் சீக்கிரம் எங்கள் நிர்வாகி அமைச்சர் வந்து மீட்டிங் போட்டு செஞ்சு தருவார், அந்த நம்பிக்கை எங்கே இருக்குது. கரெக்டாக எத்தனை மணிக்கு நான் சாப்பாடு கிடைக்கும் இங்கே? காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து 42 வட்ட சேனமீன் கோயில். இங்கே காலையில் 8 மணிக்கு டிஃபன் காலையில். அதே போல் மதியம் ஒரு 12:30 மணிக்கு மதியம் உணவு கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு இந்த இடத்துல கொடுக்குறோம். எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க கரெக்டாக ஒரு நாள்? கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. ஒரு வேலைக்கு 150 பேர் சாப்பிடுவாங்க. 2 வேலைக்கு 300 பேர் இங்கே சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது இல்லாமல் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், இங்கே வரவங்க வயசானவங்க சாப்பிடுவாங்க. வர முடியாதவங்க, ஸ்கூல் பசங்க, வீட்டில் பெரியவர் இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு முடியாத இருப்பாங்க, அந்தமாரி ஆட்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க வீட்டுக்கு. நம்மளும் அவங்களுக்கு கேட்கறனால கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க, திருப்தி அடைவாங்க. திருப்தி அனுப்பிட்டு அவங்க ஒரு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துறாங்கன்னா நம்ம அமைச்சர் அண்ணன் மரிய வில்சன் அவர்களையும் நம்ம தளபதி விஜய் அவர்களையும். வாரத்தில் 6 வேளை காலையிலையும் சரி வெரைட்டி ரைஸ் தான், மதியானம் வெரைட்டி ரைஸ் தான் போடுறாங்க. காலையில் 6 வேளை வார விதமான டிஃபன் தான் போட்டிருக்காங்க. உப்புமா, பொங்கல், கிச்சடி, அதுக்கப்புறம் சேமியா உப்புமா, அதுமாரி சில ரைஸ் போட்டு காலையில். மதியத்தில் அதேமாரி தான் சாம்பார் சாதம், வெள்ளிக்கிழமை சாம்பார் சாதம், அந்தமாரி வெரைட்டி சாதம் தான் 6 வேளையும். சாப்பிட்டவங்க இது வரைக்கும் குறை சொன்னதே கிடையாது. அண்ணனை வாழ்த்திட்டு தான் போயிட்டுருக்காங்க. நம்ம மரியல் அண்ணனையும் வாழ்த்திட்டு போயிருக்காங்க, தளபதியும் வாழ்த்திட்டு தான் போகிறாங்க. இது வந்து மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக பண்ண சொல்லி 5 வருஷத்துக்கு பண்ண சொல்லியிருக்காரு. 5 வருஷத்துக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க, ஆட்சியில் வரைக்கும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம வருவோம், வர சொல்லலை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, உறுதியாக சொல்லியிருக்காரு. 365 நாள் கொடுப்பீங்களா? சண்டே ஒரு நாள் லீவு, மீதி 6 நாள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. திங்கள்லேருந்து சனி வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. காலையில் கரெக்ட் டைம் போட சொல்லி, கரெக்ட் டைம் ஜனம் வந்து உட்காந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜனம் வந்து உட்காந்துருக்குங்க. நிறைய வயசானவங்க தான் வராங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்க ஊனமுற்ற பசங்க இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, கால் முடியாத இருக்காங்க, அவங்களும் சாப்பிட்டு போறாங்க, வயிறார வாழ்த்திட்டு போறாங்க. இதுக்கு வந்து இந்த சமத்துவ உணவகம் அப்படின்ற பெயர் வந்து யாருன்னு வச்சது? நம்ம மரியவல்சன் சார் தான் கண்டென்ட் போட்டு கொடுத்தாரு, அவர் மூலியமா தான் போட்டிருக்கோம். இப்போ சாப்பாடுலாம் நீங்க செய்றீங்களா இல்ல சாப்பாடுல சாரு வந்து ஒரு குழுவை வெடிச்சு ஒரு கேட்டரிங் எடுத்து ஒரு இடம் வாடகை எடுத்து சமைச்சு கொடுக்குறாரு. ஆமா, இங்கே பக்கத்தில் ஆர்கே நகர்லயே. இது 7 வட்டத்துக்கு போகுது, 7 வட்டம் திருப்தியா போகுது, கரெக்ட் டைம் போயிடுது. காலையில 8 மணிக்கு வந்துடுது, மதியானம் 12:15 வந்துடும். நாங்கள் 12:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். யாரும் வந்தாலும் சாப்பிடலாம் சார். யாரும் எல்லாருமே எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சாப்பிட்றாங்க.
இப்போ ஊரை விட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இது பண்றாங்க, அவங்க கூட வந்து சாப்பிட்றாங்க. இங்க இங்க இருக்கிற மக்கள் தான் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் போட சொல்லியிருக்காரு அவர். யாரும் பாரபட்சம் இல்லாம போட சொல்லியிருக்காரு, ஆனால் போட்டுட்டு தான் இருக்கும். நீங்க தான் சாப்பாடு போடுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது எவ்வளவு மன நிறைவான இருக்கு? ரொம்ப திருப்தியா இருக்குங்க. எங்களால முடியல, எங்க அண்ணன் சார்பா போட்டிருக்கோம், எங்க மரியவெளிச்சன் சாரா போட்டிருக்கோம், தளபதி சாரா போட்டிருக்கோம். அதனால எந்த ஆட்சேபனையும் கிடையாது எங்களுக்கு. இன்னைக்கு 5 வருஷம் கூட நாங்க போடுவோம், இல்ல 10 வருஷம் கூட போடுவோம். உங்க வேலைக்கு உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலையெல்லாம் வேலை எங்களுக்கு வேலை எமர்ஜென்சி, எங்கள் வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம், நம்ம அக்காங்க இருக்காங்க கூட, நம்ம கட்சியில் இருக்காங்க, நிர்வாகிகளாக இருக்காங்க, இணையில் இருக்காங்க, எல்லாரும் வந்து போடுறாங்க. காலையிலேயே மாலையிலும் எல்லாம் நாங்கள் கலந்து 5 பேரும் படிமாரி தான் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? சாப்பாடு எப்படியாவது அது நாங்கள் நடந்திருக்கோம். ஏன்னா சாப்பாடுக்கு யாரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. லீவ் போட்டு கூட வராங்க, நாங்கள் வெளியே போயிட்டா கூட. இப்போ நாங்கள் கரண்ட் வரல, அங்கே காவா பிரிச்சு நாங்கள் போயிட்டோன்னா அந்த இடத்த நம்ம அக்காங்க இருக்காங்க, அவங்க வந்து மாற்றி போடுறாங்க, நம்ம கூட இருக்காங்க. அவங்களும் ஒரு குடும்பம் போல எல்லாரும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்று எங்களுக்கு மனநிறைவா இருக்குது. எங்களால் போட முடியல, எங்கள் அண்ணன் சார்பாக போடுறோமே, யாரு கொடுத்தா நாங்கள் போடுறோமே அப்படின்னு மனநிறைவா இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்ற ஒவ்வொரு நாளைக்கும் இந்த நாளைக்கு இந்த உணவு தான் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியுமா? அப்படி இல்லை, ஒரு நாளைக்கும் ஒரு வெரைட்டியான உணவு. இப்போ ஜனங்களுக்கு அவங்களுக்கு மைண்டுக்கு ஏற்ற மாரி, இல்லை அவங்க சுவைக்கு ஏற்ற மாரியே அந்தமாரி தரமான பொருளை தான் போட்டு நம்ம கொடுக்குறாங்க. சும்மா ஏனோ தானோ கொடுக்கறது இல்லாமல் அவங்க கடமைக்கு பொறுப்பு எடுத்து அதுக்குன்னு சமையலுக்கு ஆட்கள் எடுத்து கேட்டரிங் எடுத்து நம்ம வட்டத்தில் தான் சமைச்சு. அதுவும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம் அந்தமாரி ஒரு சாப்பாடு அந்தமாரி வரும். அது வாரத்தில் ஒரு நாள் அந்தமாரி கொடுப்பாங்க. மற்ற நாளில் வெரைட்டி ரைஸ் தான். ஒரு நாளைக்கு இன்னைக்கு போட்ட ரைஸ் நாளைக்கு வராது, அடுத்த வாரம் தான் அது அப்படியே ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்கும். நம்ம அமைச்சர் வந்து இதுக்கு வந்து சமத்துவ உணவகம்னு பேர் வச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்க பொதுமக்கள் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கன்னா, விஜய் சாப்பாடு, என் புள்ள கொடுக்குற சாப்பாடு. அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு பேர் வச்சா, அவங்க தளபதிக்கு ஒரு பேர் வச்சு, என் புள்ள விஜய் கொடுக்குற சாப்பாடு, விஜய் சாப்பாடு வந்துச்சா, விஜய் சாப்பாடு வாங்கிட்டு போகிறோம், அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவங்க சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துறாங்க, நம்மளை வந்து இது செய்கிறீங்களே, எங்களுக்கு வயிறார கொடுக்குறீங்களே, உங்க ரொம்ப புண்ணியம்பா, குடும்பம் போட்டு பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புகழ்ச்சியும் இந்த திருப்தியும் இந்த மகிழ்ச்சியும் வந்து அமைச்சர் அண்ணன் அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் கொடுத்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செய்கிறத இன்ஃபேக்ட் ஃபுல்லாகவே அவருக்கு தான் போய் சேரும். நம்ம 46 நகர் 42வது வட்டம் சேனியம்மன் கோவில் இந்த இடத்துல காலையில் 8 மணிக்கு யார் வேணாலும் வந்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் அண்ணன் மரியவெளிச்சன் சார்பாக கொடுக்கப்பட்ட இந்த சமத்துவ உணவு வந்து எல்லாரும் பகிர்ந்துட்டு சாப்பிட்டு போகலாம். எல்லாருக்கும் யார் வேணாலும், இவங்க தான் அவங்க தான், இந்த ஊர் ஆள் தான், இந்த வட்ட ஆள் தான் இல்லை, பொதுமக்கள் பசியோடு இருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட ஆளாலும் சரி இங்கே வந்து சாப்பிட்லாம். இல்லை வர முடியாதுன்ற தகவல் எங்ககிட்ட சொன்னால் கூட நாங்கள் கூட திரும்ப அவங்களுக்கு கொடுப்போம். அந்தமாரி ஒரு வேலையை, ஏன்னா அவங்க இங்கே வர முடியல, அவங்களுக்கு போய் சாப்பாடு ஒரு அளவு சாப்பாடு போய் சேருதுன்னா அதுவும் எங்கள் வேலை தான், அதையும் நாங்கள் செய்வோம். காலையில் 8 மணிக்கு இங்கே வந்து சாப்பிட்லாம், மதியம் 12 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் வந்து இங்கே சாப்பிட்லாம். அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தி அடைஞ்சு போகலாம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.